அன்பார்ந்த புதுகை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு. இன்று அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான சிறப்பு அழைப்பாளரை பார்க்க இருக்கிறோம். அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான திரு ஜெகன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒரு பொதுவான ஒரு தலைவரா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் பயணத்தை பயணித்துக் கொண்டிருக்கிறார். இவரது வருகை அரசியலில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா, இல்லை ஒரு திரைத்துறையில் உள்ளவருக்கான ஒரு அங்கீகாரமாக இவர் முயல்கின்றாரா? உங்களுடைய கருத்து என்ன சார்? திரு விஜய் அவர்கள் பொதுவாக விஜய் தமிழக மக்களுக்கும் சரி, பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் அவர் ஒரு நடிகராகவே அறிமுகமாகிறாரு. அவர் இன்னைய வரையுமே நடிகராகவே இருக்கிறார். என்ன அப்படின்னாக்க, திரைத்துறையின் மூலமாக அவர் பல்வேறு மக்களை, இளைஞர்களை அவர் தன் வசம் இருக்கிறார். இல்ல, திரைத்துறையில இருந்து தானே சார் அரசியல் இன்னைக்கு பல பேர் வந்திருக்காங்க, பல பேர் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அந்த வரிசையில விஜயும் வரணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் திரைத்துறையில இருந்து அரசியல் நோக்கி வந்தாலும் அவங்க திரைத்துறையில பெரிய லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க ஒரு பெரிய நடிகராக இருந்து இளைஞர்களையும், பொதுமக்களையும், ஏழை எளிய மக்களையும், அனைத்து தரப்பு மக்களையும் கவர் செய்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஆனா விஜய்க்கு அப்படி ஒண்ணு இருக்கு. விஜயுமே ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே தன்னோட நற்பணி மன்றத்து மூலியமா ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், கல்விக்காக இருக்கட்டும், மருத்துவத்துக்காக இருக்கட்டும், நிறைய சேவைகளை பண்ணியிருக்காங்களே சார். அப்படி இருக்கையில இவர் எந்த இதுவுமே பண்ணாம நேரடியா ஒன்னும் அரசியலுக்கு ஒன்னும் விஜய் ஒன்னும் வரலையே. அதாவது தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரையும் நம்ம விஜய் அப்படின்ட்டு டக்குன்னு பேசிட முடியாது. ஆரம்பத்துல நம்ம எம்ஜிஆரை பார்க்க வேண்டியது இருக்கு, சிவாஜியை பார்க்க வேண்டியது இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில பெரிய அளவுல சாதனை செஞ்சு திரைத்துறையில அரசியல் பேசப்பட்டு ஏழை எளிய மக்களை கவர் செஞ்சு உண்மையாலுமே இன்றளவும் மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக, புரட்சி தலைவர் என்ற பட்டத்தோட எம்ஜிஆர் அவர்கள் திகழ்ந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவர்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு சிவாஜி கணேசன் மட்டும் இல்ல, நடிகர்களா ஒரு பல பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் அவங்க இருந்த இடமே தெரியாம தான் போயிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அதே மாதிரிதான் விஜயம் வருவாரா, இல்ல திமுக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பிஜேபி, இந்த மூன்று கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பாரா அப்படின்னு தானே மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா. விஜயை பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னாக்க, புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் திரைத்துறையில அறிமுகம் செய்யப்பட்டவர். அதை நம்ம முக்கியமா இன்னைக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா அந்த விஜயகாந்த் உடம்பு சரியில்லாத போது விஜய் ஒரு பார்க்க கூட போகலையே விஜயகாந்த். ஆனா அறிமுகம் செய்து வச்சவர் விஜயகாந்த் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது உண்மையான அரசியல் தளத்திலும் சரி, உண்மையான மக்கள் சேவையிலையும் சரி, இன்னைக்கு மக்கள் மத்தியில பெருமளவு ஒரு சிறந்த மனிதரை, சிறந்த அரசியல் தலைவரை இழந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையிலும் சரி, அரசியல் துறையிலும் சரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அஸ்திவாரத்தை மக்கள் மத்தியில ஒரு நீண்ட ஒரு பெரும் புகழை செஞ்சுட்டு போயிருக்காரு. கண்டிப்பா விஜயகாந்த் அவர்களை பெருமையா தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா அவர் இருக்கும்போது அவரை எல்லாரும் ஏத்துக்கல. அவர் இறந்த பின்பு தான் அவர் மக்களுக்கான தலைவரா இருந்தாரு அப்படின்னு இப்ப ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப விஜய மக்கள் ஏத்துக்குவாங்களா? விஜய் மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்னாக்க, விஜய் இன்னைக்கு அவர் ஒரு நடிகரா மட்டுமே இருந்துட்டு இருக்கிறார். அவர் இன்னும் முழுசா ஒரு அரசியல்வாதியா அவர் இன்னும் உருவான மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் அரசியல்வாதியா உருவான மாதிரி தெரியல? பார்த்தா பனையூரை விட்டு இன்னும் வெளியில வராம இருக்கிறாரு. ஆமா, அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? ஆமா.
பனையூர்ல விட்டு அவர் வெளியில் அவர் வந்தாவே தான் இங்க கூட்டங்கள் அதிகமாயிருது சார். அதை கட்டுப்படுத்தவே முடியல அப்படிங்கிறதுனால தானே அவர் வந்து பனையூர்லயே வச்சு எல்லாரையும் வழிபடுறாரு அதாவது தலைவர்களை. ஆஹ், திரைத்துறையில உள்ள மோகத்துல பகுத்தறிவு சிந்தனைகள் இல்லாம இது சரியா தவறா என்று முடிவெடுக்க முடியாத அளவிற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயமே அப்படி இருக்கு. எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டம் இல்ல, சிவாஜி கணேசனுக்கு கூடாத கூட்டம் இல்ல, கேப்டன் விஜயகாந்துக்கு கூடாத கூட்டம் இல்ல, உலகநாயகன் கமலுக்கு கூடாத கூட்டம் இல்ல. திரைத்துறையினருக்கு கூடுகின்ற கூட்டம் கூடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து என்ன அப்படின்னாக்க, விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்களை அதை வந்து தொண்டர்களாக உருவாக்கி அதை ஓட்டு வங்கியா காமிச்சாரு. அதே இதை வந்து ஒவ்வொரு அரசியல் அப்ப விஜய் தலைவர்கள்லாம் உருவாகும் பொழுது அது நடக்குதா அப்படின்னு விஜய் கேட்டாக்க கூட்டுற கூட்டம் வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு. விஜய் கூட்டுகின்ற கூட்டம் வந்து ஓட்டு வங்கியா மாறாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, அது வந்து பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் முதற்கொண்டு யூனிஃபார்ம்லயே அந்த கூட்டங்கள்ல வந்து பொதுக்கூட்டங்கள்ல எல்லா நிகழ்வுகளையும் கலந்துக்கிற இதெல்லாம் வந்து நம்ம செய்திகள்ல வீடியோலாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இல்ல அவர் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆர்வமா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர் நம்ம ஊருக்கு வர்றாரு. அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதானே பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு தானே நினைப்போம். ம். இதுக்காக வந்து விஜய் வந்து ஒரு மக்கள் ஏத்துக்க முடியாத தலைவர்னு சொல்ல முடியாதுல்ல. மக்கள் ஏத்துக்கக்கூடிய தலைவர் இல்ல அப்படின்னு நான் சொல்லல. அவர் இன்னும் வந்து அரசியலை முழுமையாக பழகவில்லை, அரசியலை வந்து அவர் முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் மத்தியில் அவர் வந்து எப்படி அரசியல் செய்வது என்ற ஒரு சரியான ஒரு புரிந்துணர்வே இல்லாமல் அவர் ஒரு நடிகராகத்தான் செயல்படுகிறார் என்கிற கருத்தை தான் நான் சொல்கிறேன். இருக்கலாம் சார். இப்ப அவரு முதல் மாநாடா இருக்கட்டும், விக்கிரவாண்டியில கூட்டின மாநாடா ஆமா. இருக்கட்டும், மதுரையில கூட்டின மாநாடா இருக்கட்டும், இது எல்லாமே அவர் வந்து எதையுமே பிளான் பண்ணாம ஒரு அரசியல் அறிஞ்சு பண்ணாமலா இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த அரசியல் கட்சி தலைவர் மாநாடு கூட்டாம இருந்திருக்காங்க சொல்ல முடியுமா? எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மாநாடுகளை கூட்டுகிறார்கள் தான், நடிகர்கள் கூட்டுகிறார்கள் தான், கூட்டம் வருகிறது தான், எல்லாத்திற்கும் எல்லா இடங்களுக்கும் கூட்டம் வருது. ஆனால் தேர்தல் நேரத்துல அவங்க சந்திக்கக்கூடிய ஓட்டு வங்கி அதை வந்து காட்ட முடியுமா அப்படிங்கிறதுல தான் இங்க வந்து பிரச்சனை இருக்கு. இல்ல அவரு விஜயோட பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. புஷி என்ன ஆனந்த். என்னன்னு சொல்லியிருக்காங்க? கிளை கழகம் முதற்கொண்டு நாங்க நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து கிளையில இருந்து மாவட்டம் வரைக்கும் நிர்வாகிகளை போட்டிருக்கிறோம். அவங்கள எந்த கட்சியும் செய்யாததை நாங்க வந்து வந்தோடனே செஞ்சிருக்கிறோம். நிர்வாகிகளை முழுமையா அந்த தேர்தல் பூத்துன்னு சொல்ற இடத்துல ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே. பூத் கமிட்டி வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வந்து போடக்கூடிய ஒண்ணுதான். அவங்க வந்து இதை வந்து புதுசா வந்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு பெருசா பேசப்பட வேண்டியது இல்லை. இப்ப இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல அப்பாவி மக்கள் 41 பேர் உயிர் இழந்தாங்க. ஆமா. அது தாங்கக்கூடிய விஷயம் இல்லாட்டினாலும் விஜயும் பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அந்த விஜய் வந்து அன்னைக்கு அந்த நிகழ்வு நடக்கும்போது இந்த செய்தியை கேட்டோன்னே திருச்சி விமான நிலையத்துக்கு புறப்பட்டு சென்னை சென்றார் அப்படின்னாங்களா. இதை வந்து அவர் வந்து ஒரு அரசியல் புரிதலோடு செய்தாரா, இல்ல வேறு ஒரு பிரச்சனைகள் வரும் என்று அவர் சென்றாரா என்ற ஒரு விளக்கம் இன்னைய வரைக்குமே மக்களுக்கு புரியாம இருக்கு. இது உங்களோட பார்வையில எப்படி பாக்குறீங்க? அதாவது இளைய தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கும் ஒரு மாசான ஒரு நடிகர். அவரால் அரசியல் மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டாக இன்னும் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு பெரிய அளவுக்கு இருக்கு. ஒரு அரசியல் பயத்தை காட்டக்கூடிய சக்தி வந்து விஜய் அவர்கள்ட்ட உண்டு. அதனாலதான் அரசியல் கட்சிகள் விஜயுடைய அரசியல் பயணத்தை வந்து வருகையை எண்ணி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அரசியல் மாற்றம் ஏற்படுமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா கரூர் சம்பவம் நடக்குது. ஆளுகின்ற அரசு போதுமான இடத்த ஒதுக்கி கொடுக்கணும். இவங்க கேட்குறாங்க. போதுமான இடத்த ஏற்பாடு செய்யக்கூடியது மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். இவங்க போதுமான இடத்த செஞ்சு கொடுத்துருக்கணும். விஜய் வாராரு, விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வருது அப்படிங்கிறது நாடறிஞ்ச விஷயம். இல்ல அப்படி இல்ல இருக்கும் பொழுது போதுமான இட வசதியை செஞ்சு கொடுக்கணும். அங்கே ஒரு பிரச்சனைகள் வருது, இடர்கள் ஏற்படுது. இவர் ஒரு லீடர்,
ஒரு தலைவராக இருக்கும்போது கூட்டத்தை முடிக்கிறாரு, அவர் கிளம்பிடுறாரு. அப்ப அவர் போகாம திரும்ப நிக்கிறாரு, இருக்கிறாரு, அப்படி அந்த மாவட்டத்துக்குள்ளேயே தங்குறாரு அப்படின்னாக்க மறுபடியும் நெரிசல்கள் வரும், மறுபடியும் பிரச்சனைகள் வரும். ஆஸ்பத்திரிக்கு வந்தாலும் அங்க ஒரு கூட்டம் கூடும், அங்கே நெரிசிட்டு மக்கள் பாதிக்கப்படுவாங்க, எல்லா பக்கத்தையும் பாதிக்கப்படுவாங்க. இல்ல அப்படி இருக்குங்கிற அன்னைக்கு போது நைட்டு தமிழக முதல்வரா இருக்கட்டும், மற்ற அமைச்சர்களா இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு தானே வந்தாங்க. அப்ப அவங்களும் இந்த மாதிரி நம்ம போனா கூட்டம் நம்ம தொண்டர்கள் அதிகமா வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுல இருந்திருந்தாங்க அப்படின்னா, அங்க யாரு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையா இருக்கிறது? அந்த இடத்துல திமுக அரசு தான் உறுதுணையா இருந்துச்சு அப்படிங்கிறது சேனல்கள்ல சொல்றாங்க. அங்க வந்து டிவிக்கு தொண்டர்கள் வந்து அதிகமாவே இல்ல. அவங்க எல்லாருமே ஓகே, விஜய் தான் போயிட்டாரு. 2ஆம் கட்ட தலைவர்களாச்சும் அங்க இருந்திருக்கலாம்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ல மக்களோட மக்களா நின்றுக்கலாம்ல. அவங்க ஏன் நிக்கல? அதாவது இதுக்கு பொறுப்பு அரசு அதிகாரிகளும் ஆளுகின்ற அரசும் தான். அதாவது நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் உடனே அந்த இடத்துக்கு போறாரு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வராங்க. அமைச்சர்கள் பெருமக்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க, வேண்டிய உதவிகளை செய்கிறாங்க, மருத்துவ உதவிகள் அனைத்தையும் அனைத்தையும் செய்கிறாங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்றாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட கட்சி நிர்வாகிகளோ நிர்வாகமோ எந்த ஒரு அறிவிப்பையுமே கொடுக்கல, எந்த ஒரு ஆறுதலையும் சொல்லல, பார்க்கல அப்படிங்கிறத நீங்க கேக்குறீங்க. அது அவங்க தரப்புல இருக்கக்கூடிய மைனஸாகவே நான் கருதுறேன். அடுத்தபடியாக இப்ப அந்த கேஸ வந்து தமிழக காவல்துறை தான் அந்த கேஸ கையாண்டுகிட்டு இருந்துச்சு. விஜய் தரப்புல வந்து அத வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு விஜய் தரப்பான வழக்கறிஞர்கள் சொன்னாங்க. ஆனா விஜய் அவர்களே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, சிபிஐலாம் வந்து ஒரு கண் துடைப்பான ஒரு விஷயம் தான், அவங்க அந்த அளவுக்கு நடுநிலையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவருக்கே ஒரு பிரச்சனைங்கையில சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிறாரு. இது வந்து முரண்பாடாவே பேசுறாரு, ஒரு செயல்பாடாவே இல்லையே. அதாவது தேவைக்கு ஏற்றார் போல் பேசுவதும், தேவைக்கு ஏற்றார் போல அரசியல் தலைவர்கள் கருத்தை சொல்லி தப்பிச்சு கொள்வதும், இது அரசியல் வரலாற்றுல இது ஒன்றும் புதுசு கிடையாது. அந்த மாதிரிதான் விஜயும் நம்ம அந்த மாதிரிதான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். இப்ப பனையூர்ல வந்து எல்லா மக்களையுமே வந்து கூட்டிட்டு வந்து பார்க்கணும், நான் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. மக்களையும் 41 பேரை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அதுலயும் ஒருத்த கூட நாங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம், நாங்க போய் நேர்ல அவரை பார்க்க முடியாது, அவர் தான் இங்க வந்திருக்கணும் கரூருக்கு. அப்பதான் சரி கூட்ட நெரிசலா இருந்துச்சு. இப்ப 41 நாள் கழிச்சு அங்க இவரா சைலண்டா போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே மக்களை. ஏன் இவர் வந்து பனையூருக்கு மக்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு? அது என்ன காரணம்? அது அவங்களுடைய அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் முடிவாக கூட இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட அந்த தலைவரினுடைய முடிவாக கூட இருக்கலாம். ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு கட்சியினுடைய அந்த தலைவர் சந்திக்கிறார் என்றால் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சம்பந்தப்பட்ட மாவட்டத்துக்கு போயிட்டு, ஆனா அது 41 நாள் கழிச்சுதான் அந்த மக்களை பார்க்கணுமா என்ன? வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அது 41 நாள் கழிச்சுதான் போய் பாப்பாரா? அப்படி இல்ல. அதாவது வழக்குகள் போட்டிருக்காங்க, அது ப்ராசஸ்ல இருக்கு. இப்போ ஆறுதல் சொல்லிட்டாங்க. ஆறுதல் சொல்லியும் அவர் நிவாரணங்களை அறிவிச்சிட்டாங்க. பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இவ்வளவு அறிவிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. பாதிக்கப்பட்ட நபர்களை வர சொல்லி அவர் ஒரு தலைவர் பாக்குறதுல என்ன தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, ஓகே. ஒரு இரங்கல் செய்தியை வெளியிடுறாரு விஜய் அவர்கள். ஒரு ஆபீஸுக்குள்ள உட்காந்துட்டு பேசுறாரு. அப்ப கூட இறந்து போன மக்களுக்கு இரங்கலை சொல்லாம, தமிழக முதல்வர் சார் ஸ்டாலின் சார் அவர்களே, உங்களுக்கு எதுவும் தனிப்பட்ட முறையில என் மேல இது இருந்தா என் மேல எதா இருந்தாலும் காமிங்க, என் தொண்டர்கள் மேல காமிக்காதீங்க அப்படிங்கிறாரு. இத பார்க்கும்போது ஒரு அரசியல்ல இன்னும் அவர் நீங்க சொல்ற மாதிரி அரசியல் இவருக்கு இன்னும் முழுமையா அதை கத்துக்கல அப்படிங்கிற மாதிரி தானே மக்கள் பாக்குறாங்க. ஆமா, அது பக்குவப்படல அப்படிங்கிறது தான். அதாவது அவருடைய கட்சி நிர்வாகிகளை, அவருடைய தொண்டர்களை, ரசிகர்களை, அந்த கட்சியினுடைய தலைவர் சம்பந்தப்பட்ட இடத்துல பார்க்கும் பொழுது அது அவருக்கும் சரி, அந்த நிர்வாகிகளுக்கும் சரி, அந்த தொண்டர்களுக்கும் சரி, ஒரு தன் தலைவரை நாம் பார்த்து விட்டோம்ங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். பாதிப்பு அப்படிங்கிற போது அந்த தலைவர் கண்டிப்பா வருந்திருப்பார்.
நம்ம முகத்தை வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து எப்படி காட்டுறது அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்ல முடியாத துயரங்கள்ல கூட விஜய் அவர்கள் தள்ளப்பட்டு அமைதியாக கூட இருந்திருக்கலாம். அப்படித்தான் இப்படித்தான்னு வந்து நம்ம எந்த ஒரு கருத்தையும் வந்து சொல்லிட முடியாது அப்படிங்கிறதா. முதலமைச்சர் அவர்களை குறைசாற்று பண்றாங்கனாக்கா முழுக்க முழுக்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தானே இதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்க முடியும். விஜய் அவர்கள் இந்த கரூர் கூட்ட நெரிசல் இறந்ததுக்கு அப்புறமும், மக்கள் இறந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு கீழே உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களை கண்காணிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க கட்சி நிர்வாகிகளே, கீழ்மட்ட நிர்வாகிகளே சொல்றாங்க. இது வந்து உண்மைதானா? அவர் வந்து அவங்கள வந்து என்ன ஒரு கட்டுக்கோப்போட கொண்டாடல அப்படிங்கிறது உண்மையா? அது வந்து நீங்க சொல்றது வந்து உண்மைதான். அந்த அரசியல் தலைவருக்கே வந்து ஒரு பக்குவம் இல்லை அப்படிங்கிற போது அந்த நிர்வாகிகளுக்கு எப்படி பக்குவம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, ஒரு நம்ம கட்சியினுடைய கொள்கைப்படி நம்ம வந்து தலைவருக்கு வந்து களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது, நிர்வாகிகள் வந்து ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முடிவு, அந்த கட்டுக்கோப்பு, இராணுவத்தை போல ஒரு கட்டுக்கோப்பு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கணும். அது வந்து கண்டிப்பா. இத வந்து அவசியமான. திமுக, அதிமுகல வந்து இந்த கட்சியோட அந்த கட்டுக்கோப்புன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அவங்க வந்து அத வந்து கட்டமைச்சா ஆமா, வச்சிருக்காங்கன்னே சொல்ல ஒவ்வொரு வேண்டும். கட்சியிலயும் தொண்டர் படைகள் இருக்குல்ல. கண்டிப்பா. இப்ப இடையில நடந்த மாநாடா இருக்கட்டும், கரூர்ல அதே மாநாடா இருக்கட்டும், அந்த மாநாடையும் இவங்களோட தொண்டர்கள் வர்றதையும் பார்த்தா நெறைய டிஃபரெண்ட் இருக்கு நீங்க கண்டிப்பா, சொல்ற மாரி. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இன்னுமே வந்து விஜய் வந்து நீங்க சொல்ற மாரி அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது கண்டிப்பா, கண்டிப்பா. ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ம். இருந்தாலும் அடுத்து வந்து விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணியா? இல்ல இவர் யாரோட கட்டுப்பாட்டுல இயங்கிக்கிட்டு இருக்காரா? அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே மக்கள வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல இவங்கள வேற கட்சிகள் எதுவும் செயல்படுத்துதா? அப்படின்னு மக்களோட குழப்பமே இருக்கு. அந்த குழப்பத்துக்கு என்ன தீர்வுன்னு சொல்றீங்க? அதாவது விஜய் வந்து பொதுவா அவருடைய சிந்தனையிலேயே அவர் செயல்படல. அவரை வந்து இயக்குகிறாங்க. அதுதான் உண்மை. யார் இயக்குகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. யாரு சார்? பிஜேபி இயக்குறாங்களா? இல்ல ஏடிஎம்கே இயக்குறாங்களா? இல்ல பிஜேபி வந்து யார் யாரை இயக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏடிஎம்கே எப்படி விஜய் கட்சியை வந்து இயக்க முடியும்? ஏடிஎம்கே கட்சியை வந்து யார் இயக்கிக்கிட்டு இருக்கா? யாரு? பிஜேபி தான் இயக்குறாங்க. அதுதான் நாடு வந்து விஷயமாச்சு. சரி. அந்த கட்சி இப்ப என்ன நிலைமையில இருக்கு? அது சொல்லி மக்களுக்கு வந்து புரியணுமா? இல்ல நம்ம தான் பேசி புரியணுமா? அப்படி ஒண்ணும் இல்ல. அப்ப விஜய் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஒரு அதிகார வரம்பிற்குள் இருக்கும் பொழுது மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் இயங்க தான் முடியும். யாருடைய சப்போர்ட் இல்லாம ஆளுகின்ற அரசை வந்து எதிர்க்கக்கூடிய திராணியும் தெம்பும் ஒரு சாதாரண நடிகருக்கு எப்படி வரும்? கண்டிப்பா பின்னாடி இயக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆமா, அப்படிங்கிறது நீங்க பின்னாடி கண்டிப்பா ஒரு பின்பலம் இருந்து அவரை வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணி விஜய்க்கு வந்து இயக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஓகே. விஜய் வந்து மாவட்ட செயலாளர்கள நெறைய நியமிச்சிருக்காங்க. அதுல வந்து நெறைய பேர வந்து புஷி ஆனந்த் வந்து பணத்த வாங்கிக்கிட்டு தான் பண்ணாங்க அப்படின்னு நெறைய வீடியோக்கள்லாம் வந்துச்சு. நம்மளும் பார்த்துருக்கிறோம். அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே தனது தொகுதியில வந்து அந்த பணிய மேற்கொள்றாங்களா? விஜய் வந்து சொல்லியிருக்காரு, "நேரா போய் பாருங்க. மக்களோட குறை என்னன்னு கேளுங்க" அப்படின்னு. ஆனா உங்களோட தொகுதியா இருக்கட்டும், வேற எங்கேயா இருக்கட்டும், விஜயோட மாவட்ட நிர்வாகிகள் வந்து மக்கள சந்திக்கிறாங்களா? எதுவும் நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? என்னங்க சார்? அதாவது தாவேகாவை பொறுத்தவரையும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் பெயரளவிற்கு தான் செயல்படுறாங்க. அதாவது ஒரு உதவி செய்கின்றோம், அதை ஒரு போட்டோ எடுக்கணும், அதை இணையதளத்துல வைரல் பண்ணணும். அது எல்லா கட்சியும் அதானே சார் பண்றாங்க. இப்ப வேற இவங்க கட்சி கூடுதலா பண்றாங்க. அதனாலதான் ஐடி விங்ல ஆமா, டிவிக்கு வந்து அதிகப்படியான இது ஆமா, இருக்குன்னு சொல்றாங்க. முதலிடமா கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு இவங்க வந்து செயல்படுறாங்க. ஏன்னா சேனலை திறந்தாலே டிவிக்குன்னு தான் போடுறாங்க. ஆனா செயல்பாடுகள்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வர்றீங்க. ஆமா, செயல்பாடுகள்ல அவங்க வந்து சற்று குறைவா தான் இருக்கிறாங்க. ஓகே. இதெல்லாம் எப்படி அவர் விஜய் வந்து சரி செய்வார்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து சரி செய்வாரா அப்படிங்கிறத தாண்டி அந்த நிர்வாக கமிட்டி ஒருங்கிணைந்து அவங்க வந்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அவங்க வந்து கட்சியை வழி நடத்தினாங்க அப்படின்னாக்க இந்த கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வருகின்ற 2026ல விஜய் வந்து பெரிய தாக்கத்தை இந்த கரூர் கூட்ட நெரிசலுக்கு அப்புறம் கொடுப்பாரா? சமாளிக்க முடியுமா அவர்னால? இந்த ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்களெல்லாம் சமாளிச்சு
வெற்றி வேட்பாளரா முதலமைச்சரா வராக்கான தகுதிகள் இருக்குதா? அதற்கான அறிகுறிகள் எதுவும் இருக்குதா? அதாவது திமுக, அதிமுக அதற்கிடையில் மாற்று சக்தி இந்த தாவேக்கா வந்து வருமா அப்படிங்கிறது தான். ஆனா அது வந்து இந்த கேள்விக்கு வந்து எப்படின்னாக்க, தேர்தல் நேரத்துல தான் நம்ம வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை வந்து சொல்ல முடியும். இப்ப திமுக கூட்டணிகள், அதிமுக கூட்டணிகள் அப்படின்னு தனித்தனியா இருக்கு. இப்ப திமுக கூட யார் யாரெல்லாம் கூட்டணி வைக்க போறாங்க, அதிமுக கூட யார் யாரெல்லாம் கூட்டணி வைக்க போறாங்க, இப்ப தாவேக்காவோட எந்தெந்த அரசியல் கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு. இன்னும் முழுமையான பேச்சுவார்த்தைகளை எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இன்னும் தொடங்கல. இவர் ஐயா எடப்பாடி வந்து விஜய் அவர்கள கட்சியில கூட்டணிக்கு வரும்படி அழைப்பு விடுத்துட்டு இருந்தாருன்னு கேள்விப்பட்டோம். அது என்னங்க உண்மைதானா? அது வந்து உண்மையா பொய்யாங்கிறது இல்ல. அதிமுகவும் தாவேக்காவும் இணைந்தால், அது மட்டும் இணைந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதுக்கு அடுத்தபடியா விஜய் அவர்கள் தனது ரசிகர்களை எப்பொழுது தொண்டர்களாக மாற்றுவார்கள் அப்படின்னு அண்ணனே நிறைய தடவை சொல்லியிருக்காரு. சீமான் அண்ணன் அவர்கள். இது எப்படி எதிர்பார்க்கிறீங்க நீங்க? விஜயை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னாக்க, அவருடைய ரசிகர்கள் வந்து இன்னமும் ரசிகர்களாவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்முடைய தலைவர் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து தொடங்கிட்டாங்க. நாமெல்லாம் வந்து ஒரு பொறுப்புணர்வோட இருக்கணும். அவர் சொல்படி நடக்கணும். இந்த மக்களுக்கு சமூக பணி செய்யணும் அப்படின்னு அவங்க தலைவர் வந்து எப்படி முடிவெடுத்திருக்கிறாரோ, அதே முடிவை வந்து இந்த ரசிகர்களும் வந்து எடுக்கணும். ஆனா அவருடைய ரசிகர்கள் இன்னும் தொண்டர்களாக வந்து உருவாகல. விஜயுடைய கட்சியில இருக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவர்களும் தொண்டர்களாக உருவாகிட்டாங்க அப்படின்னாக்க, இவர் ஆட்டோமேட்டிக்கா மக்களின் தலைவராக அந்த கட்சி வந்து வந்துருவாரு. ஒரு கட்டமைப்பா வந்துரும் கண்டிப்பா அப்படின்னு வந்துரும். நீங்க கண்டிப்பா சொல்றீங்க. வந்துரும். இருக்கு. அப்பதான் தாவேக்கா வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டுல வந்து கம்பீரமா அந்த கட்சி வந்து நீடித்து நிற்கும். விஜய் அவர்கள் வந்து இன்னும் வந்து மக்கள் பிரச்சனைகளை கையில எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி எதிர்பார்க்கிறீங்க நீங்க? விஜய் பண்ற அரசியல் வந்து மேலோட்டமான அரசியல், விளம்பர அரசியல். அடித்தட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி இன்ன வரையும் விஜய் அவர்கள் எதுவுமே இல்ல பேசல. ஏன் சார் இப்ப பரந்தூர் விமான நிலையத்தெல்லாம் வந்து நேரடியா சென்று அது போராட்டம் பண்ணி அதுக்கு ஒரு தமிழக அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்தவர் விஜய் தானே. அப்ப அது கொடுத்தாரு. வந்து ஒரு மக்களோட பிரச்சனைகள் தானே. மக்களுடைய பிரச்சனை தான். அப்ப நீங்க வந்து மக்கள் வேற வந்து என்ன பிரச்சனை? வேற என்ன போராட்டம் பண்ணாரு? வேற எந்த போராட்டம்? அரசியல் கட்சி எப்ப தொடங்கினாரு? எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கிறாரு? எத்தனை தடவை மக்களை சந்திச்சிருக்கிறாரு? மக்களுக்காக என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்காரு? எத்தனை தடவை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு? மாவட்டம் வாரியா இந்த கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இப்பதானே தனது இப்படி ஏதாவது சொல்ல தொண்டர்களே முடியுமா? இப்பதானே தனது தொண்டர்களையே அவர் வந்து பார்க்க போயிருக்காரு. அடுத்த கட்டமா தானே மக்களுக்கான போராட்டம். பிரச்சனைய தாவேக்கா வந்து இன்னும் எடுக்கல. தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கான பிரச்சனைய இன்னும் பேசல அப்படிங்கறத நான் சொல்றேன். விஜய் அவர்கள் தனது கட்சி அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வதற்கு அவர் எந்த மாதிரி கட்டமைப்புகளை ஏற்படுத்தணும்? எப்படி கொண்டுகிட்டு வந்தா இந்த கட்சிகள் வந்து வளர்ந்து வந்த மிகப்பெரும் கட்சியாக மாறும்? அதற்கு அவர் எப்படியெல்லாம் வழிகளை வழிவகுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க? அதாவது விஜயினுடைய தாவேக்கா கட்சியில் மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்கிறாங்க, முறையான நிர்வாகிகள் போட்டிருக்காங்க, பூத் வாரியா பூத் கமிட்டி பொறுப்பாளர்களும் வந்து போட்டிருக்கிறாங்க. அதாவது இவருடைய ரசிகர்களுக்கு மாவட்டம் வாரியாக அரசியல் பயிற்சி வகுப்புகள் வந்து கொடுக்கணும். கண்டிப்பா. அதுல வந்து கண்டிப்பா. திமுக வந்து அதிகப்படியா இது நடத்துவாங்க. ம், இப்ப அரசியல் கூட்ட பயிற்சி பாசறை, ம். இளம் பேச்சாளர்களை வந்து உருவெடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஆனா உருவெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு திமுக கொண்டுட்டு மட்டும் இல்ல, போறாங்க. இப்ப கம்யூனிஸ்டுகள்லயுமே கூட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அரசியல் வகுப்புகள் வந்து நடத்துறாங்க. அது வந்து கொஞ்சம் முற்போக்கான கட்சிகள்ல அரசியல் வகுப்புகள் வந்து அவங்கவங்க தொண்டர்களுக்கு நடத்துறது தான் வழக்கமான ஒண்ணுதான். அதே போல இவருடைய கட்சியிலும் மாவட்ட வாரியாக 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருடத்திற்கு 2 முறை என அரசியல் பயிற்சி வகுப்புகள் அவருடைய ரசிகர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்க ரசிகர்கள் வந்து தெளிவு ஏற்பட்டு தொண்டர்களாக மாறுவார்கள். தொண்டர்களாக மாறும் பொழுது விஜயினுடைய கட்சி
நல்ல முறையில வந்து வளர்ச்சி பாதையில வந்து வரும். ஓகே சார். இன்னைக்கு பல்வேறு சுவாரஸ்யங்களா நம்ம விஜயை பத்தி பேசியிருக்கிறோம். ம். ஓகே. தேர்தலும் வந்து கொண்டு இருக்கிறது. விஜய் வந்து 2026ல பெரிய தாக்குதலை தனித்துவமாக நிரூபிப்பாரா? இல்ல கூட்டணி கட்சிகள் மூலமா நிரூபிப்பாரா? அப்படிங்கிறத வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பா. வெயிட் பண்ணுவோம். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். 2026ல விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்று விஜயை பத்தி நம்ம ஒரு பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளெல்லாம் பேசியிருக்கிறோம். அரசியல் விமர்சகர் ஜெகன் சார் அவர்களும் நிறைய தகவல்களை கொடுத்துருக்குறாங்க. அந்த ரசிகர்களை வந்து தொண்டர்களா எப்படிலாம் மாற்றணும், அதை எப்படி கட்டமைப்பு கொண்டாந்து அடுத்த கட்ட முன்னெடுப்புகளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைய பல விஷயங்களை நம்மள்கிட்ட பகிர்ந்திருக்கிறாரு. வரப்போற 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் தனித்துவமா நின்று தனது ஆளுமையை நிரூபிக்கிறாரா, இல்ல கூட்டணி கட்சியோட சேர்ந்து தனது வெற்றியை தொடருவாரா என்று வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தான் அதற்கான முடிவை எடுக்க வேண்டும். மீண்டும் அடுத்த ஒரு விவாத நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நெறியாளர் வடிவேலு. நன்றி, வணக்கம்.